நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 5ஆம் பாவகமான 5ஆம் ராசியான விருச்சக ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? அந்த விருச்சக ராசி என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர சார வழியாக உங்களுடைய புத்திநாதனாகிய புதன் பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடகராசியாக அந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாது. கடகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை புதன் புத்தி நடக்குமானால் நீங்கள் அப்படியே லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் அப்படி பார்த்தாலும் 100% அப்படி உங்களுக்கு ஒத்து வரும். ஓகேங்களா? ரைட்டுங்க. அப்போ வந்து இது எத்தனை கூடிய திசை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 7 கூடியும் 8 கூடியும் திசை. ஓகேங்களா? புத்தி பார்த்தீங்கன்னா 3 கூடியும் 12 கூடியும் புத்தி. அப்போ இது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது 19 ஆண்டுகளில் செயல்பட்டு இருக்குங்க. அப்போ சனி திசையில் புதன் புத்தி எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டாக்கா 2 வருடம் 8 மாதங்கள் 9 நாட்கள் வரை செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 5ஆம் பாகமான விருச்சிக ராசி இன்னும் நட்சத்திரம் பார்த்துருவோம். ஓகேங்களா? அப்போ இன்னும் நட்சத்திரம் இருக்குதுங்க. விசாக 4ஆம் மாதம் இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா அனுசு 1 2 3 4 பாதம் இருக்குது. கேட்டை 1 2 3 4 பாதம் இருக்குது. மொத்தம் 9 பாதம் அதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு விசாக சாரத்தில் உங்களுடைய புதன் பகவான் உங்கள் புத்திநாதனாகி புதன் பகவான் 3 கோடி 12 கோடி இருந்து எப்படி புத்தி நடத்தாலும் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க? அப்போ 5 சம்மந்தப்படுதுங்க. அப்போ 6 9 சம்மந்தப்பட்டு 3 12 சம்மந்தப்படுறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தைகளுக்கு உண்டான ஒரு இடமாற்றம். ஓகேங்களா? அப்போ குழந்தைகளுக்கு உண்டான செலவு. அப்போ குழந்தைங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஊர் டு ஊர் படிக்க வைக்கிறது, மாவட்டத்துக்கு மாவட்டம் மாநிலம் படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் மூலியமாக ஒரு மாற்றம், தொழில் மூலியம் விரயம், பெரிய முதலீடு போட்ட ஒரு அணுகிறது, அவங்ககிட்ட போய் நம்ம வந்து வேலை பார்த்து நம்ம தொடர்பு கொள்வது. ஓகேங்களா? அப்போ அதுக்குண்டான கடன், அதுக்குண்டான பஞ்சாயத்து, அதுக்குண்டான ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அப்போ தூரத்து பயணம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாரை போட்டு நம்ம வேலை பார்க்குறது, அப்போ வந்து தந்தையாருக்கு ஒரு விரயம் செலவு பண்ணுறது. ஓகே, அப்போ தூரத்து பயணம் போகிறது. அப்போ நம்ம களத்துக்கு உண்டான செலவினம், நம்மளுக்கு உண்டான செலவினம். இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் காப்பீடு திட்டம் போடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம போட்டோம்னா சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பில் நம்ம வேலை பார்க்குறது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா அதாவது சிலருக்கு நம்ம போதிக்கிற தன்மை. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா சிலர் வாத்தியாராகணும்னு இருந்தாங்கன்னா அந்த காலகட்டங்களில் விடாமுயற்சியில் பண்ணாத விரயம் பண்ணி பண்ணாத செலவுகள் பண்ணி அதாவது பார்த்திங்கன்னா ஊர் டு ஊர் மாவட்டம் வாத்தியாரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு ஆசிரியராக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றவங்களும் போதிக்கிற தன்மையை நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நீரை தாண்டி போகக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பாங்க இந்த திசா புத்தியில். இப்போ நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர்வீகத்தை பார்த்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடம் மாறுறது, பூர்வீகத்துக்கு வெளியே வர்றது. ஓகேங்களா? அப்போ இந்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, அதாவது பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, மாந்திரிகம், இந்த மந்திரம், இந்த உச்சாரம் சம்மந்தப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இடம் விட்டு இடம் வருவாங்க. அவங்களோட வாழ்க்கையில் சிலருக்கு அதாவது முன்னேற்றம் வரும், ஒரு நல்ல பாயிண்ட் அப் கிடைக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் போவாங்க. ஊர் டு ஊர் போய் தன்னோட செயல்பாட்டை காட்டி வருமானம் சம்பாதிப்பாங்க. சிலர் கற்றுக்கிறதுக்காக ஊர் டு ஊர் போவாங்க. அந்த மாதிரி வழிமுறையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகே, அரசியல் செயல்படுறவங்களும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி பாயிண்ட் அப் பிடிப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க. நம்ம அடுத்த சாரத்துக்கு போவோம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன சாரம் இருக்குது, அனுசு சாரத்தில் உங்களுக்கு புத்திநாதன் இருந்தால் என்ன பண்ண கொடுப்போம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ 5 சம்மந்தப்படுத்தி 7 8 சம்மந்தப்பட்டு 3 12 சம்மந்தப்படுறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஒரு மனைவியோட விருப்பத்துக்காக நம்ம செலவு பண்ணுவோம். அதான் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரிங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் தன்னோட எண்ணங்களை ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அளவில் நாம் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுனால அந்த ஆசை நிறைவேறுமானால் அதுக்குண்டான வீரியம், அதுக்குண்டான செலவு, அதுக்குண்டான பயணம், அதுக்குண்டான முயற்சி, இது மூலிமா நம்ம வந்து அமைப்பு ஏற்படுங்க. சிலர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக திருமணம் நடக்கிறது பார்த்தா அப்போ 7 கோடி பற்றிலாம் அப்போ புது நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுங்க. ஓகேங்களா? அப்போ தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்நியுன்யங்கள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. ஓகேங்களா? அப்போ புதுசாக ஒரு கூட்டாளிங்க வருவாங்க. அப்போ அந்த கூட்டாளிங்க சரி இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம சந்திக்கக்கூடிய சமூகத்தில் யாராக இருந்தாலும் சரி புதுசாக சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் போன ஜென்மத்தில் தொட்டக்குறை வெட்டக்குறையாக அவங்களுக்கு எதோ நம்ம நல்லது பண்ணியிருந்தால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணியிருந்தால் கெட்டது நடக்கும். இந்த மாதிரி மாற்றி அவங்களும் வரக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நபர்களும் காட்டுவாங்க. கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி புத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா சார அமைப்பில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஊர் டு ஊர் போகிறது, அதாவது மனைவியோட சண்டை போடுறது, மனைவி விட்டு பிரியறது, கணவன் மனைவியோட சண்டை போட்டு நம்ம பிரியறது. ஓகேங்களா? அது மூலிமா இப்போ சச்சரவு பிரச்சனை பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் சந்திக்கிற மாதிரி நிலைமைகள் வரும். கொஞ்சம் பார்த்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அடுத்தது என்ன சாரம் இருக்குதுங்க, அது அடுத்து கேட்டை சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பற்றி அது புத்தியோட சுயசாரம் இருக்குது. அப்போ 5 சம்மந்தப்படுது. அப்போ 3 12 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா?
அடுத்து அங்கே என்ன இருக்குது, கேட்டை சாரம் இருக்குதுங்க. அப்போ கேட்டை சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து 3 பாயிண்ட் கூடிய ஒரு அந்த சுயசாரத்திலேருந்து புத்தி நடத்த போகிறார். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 5 சம்மந்தப்படுது. அப்போ 3 பாயிண்ட் டபுளாக சம்மந்தப்படுது. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்து மூலியமாக விரயம், செலவு, இடமாற்றம் இது கண்டிப்பாக வருங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டங்களில் பூர்வீகத்தை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா நல்லதுங்க. பூர்வீகத்தை வந்து நம்ம ஃபைட் பண்ணுறதோ, பூர்வீகத்தை நம்ம ஜெயிக்கிறதோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சட்டு தள்ளி இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு விரயம், செலவு, பயணம் இந்த மாதிரி இடமாற்றம்லாம் வரும். அப்போ வந்து சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக நம்ம குழந்தை இல்லையே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அடுத்தடுத்த இடங்களை மாறி அடுத்தது பயணம் செஞ்சு செலவு பண்ணி விரயம் பண்ணி பெட்டில் படுத்து இருந்துச்சு சிகிச்சை பார்த்து இந்த மாதிரி நம்ம ஒரு குழந்தைக்கு உண்டான பயணத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி இந்த அரசியல், அந்த மாந்திரிகம், இந்த மாதிரி ஒரு கலைத்துறை இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு இடமாற்றமும் அது கூட விரயம், செலவு, பயணம் இதுக்கு உண்டான அலைச்சல் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு பாரம்பரிய குலதெய்வம் இந்த மாதிரி வழிபாடெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு அலைச்சலையும் அது விரயத்தையும் செலவு கொடுப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு குலதெய்வம் கோயிலில் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறது, அந்த கும்பாபிஷேகம் நாமளும் உருவாக்கி நாமளும் ஒரு இது பண்ணி நம்ம வசதி வாய்ப்பு நம்மள்ட்ட இருக்கும் பட்சத்துக்கு நம்மளுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது, இல்லை கும்பாபிஷேகம் பண்ணுறது பூர்வீகம் இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆலயத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த கும்பாபிஷேகம் நம்மளாம் முடிஞ்ச ஒரு ஈன்ற உதவி பண்ணி அந்த கும்பாபிஷேகம் கலந்து முன்ன நின்று செய்கிறத தீர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புனா ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. நீங்கள் பார்த்து பயணிச்சு போய் சிறப்பு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.